வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து வெளியேறின நபர்கள் மறுபடியும் அதிமுகவில் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன பதில் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே சீமான் அவர்கள் மறுபடியும் விஜய் அவர்களை சீண்டிகிட்டே இருக்காரு இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்ன மறுபடியும் பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துக்கள் இருந்து மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. முக்கியமாக நம்ம சேனல் புதுசு அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு ரொம்ப அவசியம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து அரசியல் வட்டாரத்தில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. அது இப்போ மறுபடியும் தலை தூக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறப்பையோ இல்லை பேரணி நடத்துகிறப்பையோ இங்கே ஸ்டாலின் இங்கேருந்து அங்கே போய் பீகாரில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அப்போ அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் மறுபடியும் அதே ஒரு விஷயத்தை வெளியே கொண்டுட்டு வந்துருக்குறாங்க. ஸோ அது உண்மையாக இல்லையா, இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுடைய கருத்துக்கு காங்கிரஸ் தரப்புலேருந்து மிகப்பெரிய அளவு எந்த ஒரு எதிர்ப்பு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. அதையும் தாண்டி இங்கே விஜய் அவர்கள் வந்து மோடியை எதிர்க்கிறாரு, ஆனால் காங்கிரஸை எதிர்க்கவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே அதிமுக கட்சியிலேருந்து வெளியேறின நபர்கள்லாம் மறுபடியும் அந்த கட்சியில் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா, கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு பதில் தான். இங்கே அதிமுகவுடைய கழகத்தை தெய்வமாக கோயிலாக நினச்சிட்டு இருக்கிற தொண்டர்கள்கிட்ட ஒரு குண்டார் ஆளுங்கள்லாம் விட்டு அந்த இடத்த அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அதிமுகவை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயலலிதா அம்மா வந்து உருவாக்கியிருக்கிறாங்க, அந்த ஆட்சியை வந்து கவிழ்க்கணும் அப்படின்ட்டு இங்கே நிறைய பேர் முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்கள மறுபடியும் அதிமுகவுக்குள்ளார சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த சூழ்நிலை உருவாகும் போது இங்கே மத்தியில் இருந்த பாஜக தான் இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்துச்சு அப்படிங்கிறதுனால நான் நன்றி மறக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பல எம்எல்ஏக்களை கடத்திக்கிட்டு போய் வச்சுருந்தாங்க, அந்த கயவர்களுக்கு கூட மறுபடியும் நம்ம வந்து கூட்டு சேர்க்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப காட்டமாகவே அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்மையுமே அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்ப சரி அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே மறுபடியும் ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காக இல்லை ஒரு கூட்டணிக்காக ஓட்டுக்காக அதை வந்து மறுபடியும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மறுபடியும் மாறும். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமியை வந்து ரொம்ப தீர்க்கமாக இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. அது உண்மையுமே வரவேற்கக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்படி ஒரு பக்கம் சொல்கிறப்ப இன்னொரு பக்கம் வைகோ அவர்கள் வேறு மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாரு. அவருடைய கட்சியிலேருந்து வெளியேறின மல்லை சத்யா அவர்கள் வந்து புதுசாக ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப இவர் நேற்று ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கிறாருன்னா, திமுக வந்து வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு காரணமே பாஜக தான், மத்தியில் இருக்கிற அரசு தான் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. எப்போ உங்களால் முடிஞ்ச வாக்குறுதி தானே நீங்கள் கொடுக்கணும், அப்படி கொடுக்காம மத்திய அரசு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு அந்த வாக்குறுதியை கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழும்புது. அது மட்டும் இல்லாமல் இது திமுக காரங்க சொல்லியிருந்தா கூடயும் பரவாயில்ல, திமுகவை எதிர்த்து அரசியல் பேசி இப்போ அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களுடைய ஒரு வாயாக நீங்கள் வாடகை வாயாக வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்குதா ஐயா? அதனால தான் என்னமோ தெரியல மல்லை சத்யா அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியேறி அவர் புதிய கட்சி தொடங்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உருவாகுது. ஸோ இப்படி முன்னுக்கு பின் முரணாக அரசியல் லாபத்துக்காக இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப அவமானமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இங்கே வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரோல் பண்ணி அவரை சாய்ச்சதுக்கு காரணம் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் பல நபர்கள் வந்து அவரை உசுப்பேத்தி கேள்வி கேட்டு அவர் அதுக்கு கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணி அது மாதிரி ஆனதுனால தான் அவர் கொஞ்சம் மன உளைச்சலாகி அவருடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இப்படி நிறைய விஷயங்கள் பண்ண போய் தான் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் அப்படி ஆணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
ஆனால் அந்த ஒரு ஃபார்முலாவை விஜய் கிட்ட செல்லுபடி ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக செல்லுபடி ஆகலை. ஏன்னா யார் என்ன சொன்னாலும் கோவப்படுற மாதிரியே சொன்னாலும் இல்லை தினமும் அவங்கள வந்து வசப்பாடுனாலும் விஜய் அவர்கள் வாயை திறந்து எதுவுமே சொல்கிறதில்ல. முக்கியமாக இங்கே விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து பேசுகிறதுக்கு பிடிக்கிறதுக்கு கட்சி கூட்டத்திலேருந்து நட்சத்திர பட்டாளங்கள் நிறைய பேர் அனுப்பிச்சி விட்டாங்க. அதில் முக்கியமாக வடிவேலை சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போ திமுக வந்து சீமான் அவர்களை அனுப்பிச்சி விட்ருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா சீமான் அவர்கள் நேற்று நடந்த மேடையில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் உங்களை யார் வந்து அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு வர சொன்னால், உங்களை யார் அரசியலுக்கு வந்து நில்லுங்கன்னு யாரும் உங்கள் வீட்டு வாசப்படியிலேருந்து வாட்ச்மேன் கூட உங்கள்கிட்ட நிற்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ உங்கள் வீட்டு வாசப்படியில் யார் வந்து நின்னாங்க சீமான் அப்படின்னு மக்கள் உங்களை பார்த்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இங்கே மக்களோடைய நிதியில் கட்சிக்காரன் தொண்டனுடைய அவனுடைய நிதியில் நீங்கள் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க, வீட்டு வாடகை கட்டிட்டு வரீங்களே, இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா, இல்லை அசிங்கமா இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்காக இருந்தாலும் கேட்க தானே தோணும். அவன் தன்னுடைய சம்பளத்தை எல்லாம் விட்டுட்டு அவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு இங்கே நல்லது செய்யணும்னு வர நபரை நீங்கள் இவ்வளோ மோசமாக விமர்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தனம், அதாவது தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய புத்தி எந்த அளவுக்கு மட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்குது. அவரெல்லாம் வந்து சீண்டவே கூடாது அப்படின்ட்டு தான் விஜய் அவர்கள் வந்து செத்துப்போன மிருகத்தெல்லாம் சிங்கம் சீண்டாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி விஜயகாந்த் வந்து அவர்கள் வந்து அவர் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து திரையில் நடிக்க தெரியுமே தவிர தரையில் நடிக்க தெரியாதுங்கிற மாதிரி தான். யாராச்சும் கோவப்பட்டு ஏதாச்சும் பேசுகிறாங்க இல்லை இடக்கு முடுக்கா கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அவர் அதுக்கு கோவதாப்படுவார். அவருடைய அதுதான் ஒரு சாதாரண மனிதனுடைய மனநிலை, அதுதான் உண்மையான மனநிலையும் கூட. அப்படி அவர் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணதுனால தான் இந்த மீடியாக்கள் எல்லாமே அவரை வந்து வேறு மாதிரி சித்தரித்து காமிச்சிட்டாங்க. பட் இது எல்லாமே தெரிஞ்சதுனாலேயே என்னமோ தெரியல, நம்ம எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எதை எப்படி பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப கூலாக டீட்டெயிலாக அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு வருது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சீட்டு தருவாங்க, பிடிப்பாங்க. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் தான் கூட பயணிக்கிற கட்சிகளுக்கு ஆட்சி பங்குலையும் அதிகாரத்துலேயும் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே இன்னும் மற்ற கட்சிகள் திமுக கூட ஒட்டிகிட்டு இருக்கிறாங்கள, அதெல்லாம் எதுக்காக, ஏன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பின்வரும் வீடியோக்களை நான் கண்டிப்பாக பதிவிடுறேன். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்காமல் இருந்துச்சு, இல்லை மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதையும் தாண்டி இல்லை நீ பேசுறது கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது புது சேனல். ஸோ நன்றி, வணக்கம்.